உழவன் எக்ஸ்பிரஸ் மற்றும் மங்களூரு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இரு ரயில்களும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இரு ரயில்களும் இன்று முதல் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே துறை அறிவித்த நிலையில் திண்டிவனம் ரயில் நிலையம் வந்த ரயிலை பட்டாசு வெடித்து வரவேற்று பொதுமக்களுக்கு அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கினர். மேலும் பொதுமக்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி வைத்த முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகத்திற்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மாவட்டம் செங்கோட்டை அருகே வடகரை அனுமன் நதியில் படித்துறை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. அனுமன் நதியின் ஆற்றங்கரையில் உள்ள சுடலை மாடன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் புதிய படித்துறை அமைத்து தர கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 4 லட்சம் செலவில் படித்துறை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பூமி பூஜையில் பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் வீரமுடையானத்தம் கிராமத்தில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன், கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் மற்றும் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெயப்பிரியா ரகுராமன் ஆகியோர் பங்கேற்று புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். ஒன்றிய கழக செயலாளர் சி.என். சிவபிரகாசம், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மணிகண்டன், ஒன்றிய பேரவை நிர்வாகி பிரகாஷ் மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராஜா சுவாமிநாதன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அகர ஆலம்பாடி, ஜெயங்கொண்டான், கொளக்குடி, மருதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் பஜார் பகுதியில் சாலையோர சிறு குறு வியாபாரிகளுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சாலையோர வியாபாரிகளுக்கு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி புரட்சித் தமிழர் ஆகியோர் திருவுருவம் பதித்த பெரிய நிழற்குடையை வியாபாரிகளுக்கு வழங்கினார். மேலும் தனது சொந்த செலவில் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் பெரிய நிழற்குடை வழங்கியதற்கு சாலையோர வியாபாரிகள் நன்றி தெரிவித்தனர். மதுராந்தகம் நகர கழக செயலாளர் கே.சி. சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக ரமலான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு கலந்து கொண்டு வேலூர் மேற்கு பகுதியில் உள்ள 400 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் பகுதியில் உள்ள திருச்சபை மற்றும் அரசு நிதி பெறும் கண்கார்டியா பள்ளி மாணவர்களின் குடிநீர் பிரச்சனையை போக்கும் வகையில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியின் கீழ் குடிநீர் தொட்டி அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. 3.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையில் வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.